सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோணித மீது கலந்து பனியுளோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வைமைவாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ்மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்ப உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்பதினாறு பிராயமும் வந்து மதன ஸ்வரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர் தடியும் ஆகியே வருவது போவது ஒரு முது கூனும் மந்தியனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலஜலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி ஒழுகிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எயிருவுரோமமும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருந்த வடிவும் இலங்க மாமலை போல் எமதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழ நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திள மைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென நுந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்புமடியேனை இனி ஆளுமே
இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ள முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. தக 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 தகதன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 தகதன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா.
மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் அந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் அந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுது சோலையில் முதிர்ந்த பழம். பழமுது சோலையில் முதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சென்னையிலும் கந்த கோட்டமுண்டு. சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. சென்னையிலும் கந்த கோட்டமுண்டு. சிங்கார மயிலாட தோட்டமுண்டு. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்பு போல் பஞ்சமில்லை. அங்கு உருவாகும் அன்பு போல் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். 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 துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம். நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும். நிஷ்டையும் கைகூடும். நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடத்தீரவமரம் புரியாத குமரனடி நெஞ்சே குறி. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிர் மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் புதவும் செங்கதிர் மேலும் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. மைய நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலா வெண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக. நேசக்குறமகள் நினைவோன் வருக. ஆறு முகம் படைத்த ஐயா வருக. ஈரிடும் மேலவன் நித்தம் வருக.
சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரகண பவனார் சடுதியில் வருக ரகண பவ சரரரரரரர ரிகண பவ சரி ரி 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 விண பவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண ரகண பவ சரரரரரர ரிகண பவ சரி ரி 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 விண பவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண வசரகண வருக வருக அசுர குடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குஷம் பரந்த விழிகள் 12 இலங்கம் விரைந்தென்னை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நித்தமும் ஒளிரும் ஷண்முகன்றியும் தனியொளியோவும் குண்டலியான் சிவகுகன்றினம் வருக மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூர்வமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 6 முகமும் மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூர்வமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 6 செவியில் இடது குண்டலம் 6 தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணிமாரும் செப்பழகுடைய திருவயருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பறித்த நச்சீராவும் இரு தொடையழகும் இணை முழந்தாளும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க சககண 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 சகண மொக 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 மொகன நக 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 நகன டெகு குண டெகு 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 குண டெகுண ர 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 ரி 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 டு 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 டகு டகு டெகு டெகு டங்கு டெங்கு கு பிந்து பிந்து மயிலான் பிந்து
கழுத்தை இணையவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரண முலை மால் திருவேல் காக்க கண்ணமிரண்டும் கரிவேல் காக்க என்னிளங்கழுத்தை இணையவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிள முலை மார் திருவேல் காக்க வடிவேல் இரு தோள் வளம் பெற காக்க பிடரைகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு 16 பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடையழகுரை செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் குறி இரண்டும் வயல்வேல் காக்க விட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட புதத்தை வடிவேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க அணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க கை விரலடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க முப்பானாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகரன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருடன் அணையவேல் காக்க ஏமத்திற் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் வளாழ்த்திக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனையும் பிள்ளைகளின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரளை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இரிசி காட்டேறி துன்ப சேனையும் என்னிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் தனபூசைகளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆணையடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளெங்கும் நகமும் மயிரும் நீண்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தன்னையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலந்தே குலைந்திட மாத்தான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாடனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் வீட்டலரே மதி கேட்டோட படிய நெர்முட்ட பாச கயிற்றால் கட்டுடனங்கும் கதறிட கட்டி கட்டியுருட்டு கை
சொத்து சூர்பகை சொத்து புத்து புத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளில் புஞ்சொழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயங் பொன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வீப்பிருதி பக்க பிளவை படற்கொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்புத்தரணை பருவரையாக்கும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேடுலகம் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரஹண பவனே செயலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே ஹரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தணிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா செந்தின் மாமலையுறு செங்கல் வராயா சமராபுரி வாழல் முகத்தரசே காரா குழலாள் கலை மகனந்தாய் என்னாவிருக்க யான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் என்னை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் போதிய நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னம் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குறமகளுடன் வாழ்க வாழ்க வாரணம் வசம் வாழ்க வாழ்கவென் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் வாய் பிரியமளித்து மைந்தனன் மீதுன் மனமகந்தருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட வருளை கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடனாலும் ஆதாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி
வந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்கலும் வசமாய் திசை மன்னரென்பர் செயலதருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோன் மகிழ்ந்து நன்மையளித்திடும் நவமதனெனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீறட்டா வாழ்வர் கந்தர் கைவேலாங்கவசத்தடியை படியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெருண்டிடும் கேள்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனருள்ளம் அஷ்டலக்ஷ்மிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக பத்மாவை துணிந்த கையதனால் 27 உவந்த முதலித்த குருபரன் பழனி குந்தினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்பனதுள்ளம் மேவிய வடிவுறும் மேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்திரி கனக சபை போரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரஹண பவவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா மகாபாரதத்தின் கண்ணா 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 மகாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா மகாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா மாதவா கார்மேகவண்ணா மதுசூதனா மாதவா கார்மேகவண்ணா மதுசூதனா கோபியர் கொஞ்சும் ரமணா தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா 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 கோபியர்
கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா மகாபாரதத்தின் கண்ணா 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 மகாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா மகாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா மாதவா கார்மேகவண்ணா மதுசூதனா மாதவா கார்மேகவண்ணா மதுசூதனா கோபியர் கொஞ்சும் ரமணா தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா 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 அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி பலன் யாவும் தருகின்ற மனசாட்சி பலன் யாவும் தருகின்ற மனசாட்சி உயிர் குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி உலகோடு உறவாடும் மொழியானவள் தினமலர் தூவி பணிவோர்க்கு துணையானவள் உலகோடு உறவாடும் மொழியானவள் தினமலர் தூவி பணிவோர்க்கு துணையானவள் அவள் தெய்வீக திலகங்கள் கதை பேசுமே அவள் தெய்வீக திலகங்கள் கதை பேசுமே அதை செல் தமிழ்
இசை பாடுமே, செந்தமிழ் கவி குயில்கள் இசை பாடுமே. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி. நிறைவானவள் குருவான சங்கரனார் மொழியானவள், தேனமுதான மறைபொருளின் நிறைவானவள். அவள் தவக்கோலம் மனக்கோயில் சிலையாகுமே, அவள் தவக்கோலம் மனக்கோயில் சிலையாகுமே. அது சிங்கார சங்கீத கலையாகுமே, சிங்கார சங்கீத கலையாகுமே. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, புகழ் மாங்காட்டு குங்குமத்தின் அரசாட்சி. பலன் யாவும் தருகின்ற மனசாட்சி, பலன் யாவும் தருகின்ற மனசாட்சி. உயிர் குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி, குலம் வாழ நலம் செய்யும் கண்காட்சி. அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி, அழகோடு அருள் கொஞ்சும் காமாட்சி. அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே, உன்னை ஆதியின் மூலம் என்பார் சிவபெருமானே. இன்ப நிலை கொண்டு வந்தாய் சிவபெருமானே, இன்று எங்கள் குலம் வாழ வைத்தாய் சிவபெருமானே. அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே, உன்னை ஆதியின் மூலம் என்பார் சிவபெருமானே. பிள்ளை ஒன்று வேண்டி நின்றேன் சிவபெருமானே, நீ பிள்ளை வடிவாக வந்தாய் சிவபெருமானே. பிள்ளை ஒன்று வேண்டி நின்றேன் சிவபெருமானே, நீ பிள்ளை வடிவாக வந்தாய் சிவபெருமானே. கள்ளமின்றி பாடுபட்டேன் சிவபெருமானே, நீ கை நிறைய அள்ளி தந்தாய் சிவபெருமானே. அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே, உன்னை ஆதியின் மூலம் என்பார் சிவபெருமானே. இன்ப நிலை கொண்டு வந்தாய் சிவபெருமானே, இன்று எங்கள் குலம் வாழ வைத்தாய் சிவபெருமானே. அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே, உன்னை ஆதியின் மூலம் என்பார் சிவபெருமானே. கோகுல பாலகனே கண்ண பெருமானே, எங்கள் கோவிந்த நாயகனே கண்ண பெருமானே. கோபியர் லீலை கொண்டாய் கண்ண பெருமானே, எங்கள் குடும்பத்தை வாழ வைத்தாய் கண்ண பெருமானே. கோகுல பாலகனே கண்ண பெருமானே, எங்கள் கோவிந்த
கொண்டாய் கண்ண பெருமானே எங்கள் குடும்பத்தை வாழ வைத்தாய் கண்ண பெருமானே. ஒன்றுக்கு ரெண்டு தந்தாய் கண்ண பெருமானே, அதில் உன்முகம் காண வைத்தாய் கண்ண பெருமானே. ஒன்றுக்கு ரெண்டு தந்தாய் கண்ண பெருமானே, அதில் உன்முகம் காண வைத்தாய் கண்ண பெருமானே. நன்றி என்று சொல்லுகின்றோம் கண்ண பெருமானே, உன்னை நாள் முழுதும் பக்தி செய்வோம் கண்ண பெருமானே. சிவபெருமானே கண்ண பெருமானே, சிவபெருமானே கண்ண பெருமானே. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். ஆசீர்வாதேயும் கர்த்தரே, ஆனந்தமீடவே, நேசாவுதேயும் சூத்தரே, நேகம் மகிழவே, வீசிரோவான ஜோதி கதிரிங்கே, மேசிகாயம் மணவாளவே, ஆசாரியரும் வான்ராஜனும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்று ஓங்க செய்தாருளும் இம்மையை மோட்சமாக்கும் வல்லவரே, இன்பத்துடன் பாக்கி சூற்றமே உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கமருளுமே. பூதல ஆசீர்வாதமே
கந்தாயன் மனம் உருகி கண்ணீர் வடிந்தோடுதே. சேவடி தந்தாடும் செல்வம் அருள் குமாரா, சேவடி தந்தாடும் செல்வம் அருள் குமாரா, பாவடி தந்தாடும் பாடியாடி கழிக்க, பாவடி தந்தாடும் பாடியாடி கழிக்கவும் காவடியாடி வந்தால் கந்தாயன் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடுதே. பால் பொங்குதே தென் பழனி மலையில் அன்பர் கால் மாறி விளையாடும் காட்சியெல்லாம் காண, பால் பொங்குதே என்பர் பழனி மலைதனில் கால் மாறி விளையாடும் காட்சியெல்லாம் காண, வேலேந்தி விளையாடும் வேளாவடி வேளா, வேலேந்தி விளையாடும் வேளாவடி வேளா, வேதாந்த நிலை காட்டி ஆண்டருள்வாயப்பாவும், வேதாந்த நிலை காட்டி ஆண்டருள்வாய் அப்பாவும், காவடியாடி வந்தால் கந்தா என் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடுதே. அன்பரெல்லாம் பணிந்து அரோகரா என்றால், அன்பரெல்லாம் பணிந்து அரோகரா என்றால், அங்கமெல்லாம் நெகிழ்ந்து அசைந்தாடுதே முருகா, அங்கமெல்லாம் நிறைந்து அசைந்தாடுதே. ஆவேச கலை காட்டி ஆட்டி வைத்தாயப்பானின், ஆவேச கலை காட்டி ஆட்டி வைத்தாயப்பா, ஆனந்த நிலை காட்டி கூட்டி வைத்தாயப்பா, ஆனந்த நிலை காட்டி கூட்டி வைத்தாயப்பாவும், காவடியாடி வந்தால் கந்தாயன் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடு முருகா. கைகேசி தன்னுடைய அணிகலங்களையெல்லாம் துறந்தாள், பெண் நலத்தையும் மறந்தாள், இளகிய உள்ளத்தை இரும்பாக மாற்றிக்கொண்டாள். சக்கரவர்த்தி மகனுடைய மகுடாபிஷேக விழாவை கைகேசிக்கு அறிவிக்கலாம் என்று வந்தார். மனைவியின் அலங்கோலத்தை கண்டு நடுங்கினார். பெண்மணி, உனக்கு என்ன சோகம்? ஏன் வருந்துகின்றாய்? உன்னை யாராவது நிந்தித்தார்களா? உன்னை இகழ்ந்தவர் இருந்தால் அவர்கள் 14 உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் மணிமுடியை கொய்வேன். உனக்கு என்ன சோகம் என்று கேட்டார். அவள் எழுந்து கரங்களை ஏந்தி, பெருமானே, அன்று சம்பராசூர யுத்தத்திலே எனக்கு 2 வரங்கள் தருவதாக சொன்னீரே, அந்த வரங்களை இப்பொழுது தர வேண்டும் என்றார். மன்னர் பெருமான் சிரித்தார். வீதியில போறவங்களுக்கெல்லாம் நான் வரம் கொடுக்கின்றேன், தாலி கட்டிய மனைவியை நான் தள்ளுவேனா? அது பழைய வரம், புதிய வரங்களே தருவேன் என்றார். இல்லை இல்லை, அந்த வரங்களை கொடுத்தால் போதும். என்ன வரம்? ஆய நல்வரம் 2இல் 1. என் மகன் 14 உலகங்களையும் அரசாள வேண்டும். சீதையின் கணவன் மரவுரியோடும் சடைமுடியோடும் 14 ஆண்டுகள் வனம் போக வேண்டுமென்று கேட்டாள். யார் கேட்டது? தீயவை யாவையினும் கொடிய தீயாள், கொடுமைக்கெல்லாம் கொடுமையானவள் கேட்டாள். ராமா என்று மன்னர் பெருமான் கீழே விழுந்து மூர்ச்சித்து விட்டார்.
ஆற்றுவாரும் தேற்றுவாரும் இல்லை. படுக்கை வீடு. தானாய் எழுந்தார். மேவி நிலத்தில் இருக்கும் நிற்கும் வீழும் ஓவியம் ஒப்ப உயிர்ப்பு அடங்கி ஓயும் பாவியை பற்றி எட்ட எண்ணும் ஆவி பதைக்க அலக்கண் எய்துகின்றான். பெண்மணி, கௌசலை ராமனை பெற்றால் வளர்த்தது நீதானே. ராமன் சீதை திருமணம் முடிந்தவுடனே முதலாக உன் காலிலே விழுந்தானே. வளர்த்த மகனை வனவாசத்துக்கு அனுப்பலாமா? நான் போகின்ற காட்டுக்கு என் மகன் போவதா? யார் உன் மனத்தை கரைத்தார்கள்? கரைத்தால் கல்லின் கரையுமே என்று வேண்டினார். அவள் இரும்பு உள்ளத்தோடு, நீங்கள் அரிச்சந்திரனுடைய பேரன், சொன்ன சொல்லை தவறக்கூடாது, அரசாங்கத்திலே சொன்ன வார்த்தையை மாற்றக்கூடாது, பெருமானே ராமன் கானகம் போக வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். அவள் கால் மேல் விழுந்து, மன்னர் பெருமான், பெண்மணி, அப்படியே நான் வரங்கொடுத்தாலும் ராமனை பார்க்க பரதன் நல்லவன், அண்ணாயிருக்க தம்பி ஆளக்கூடாது என்று சொல்லுவான். ஆகவே பரதன் அரசு புரிய மாட்டான் என்றார். அந்த கவலை உனக்கு வேண்டாம், வரங்கொடுத்து போம்னாள். அப்படியானா ஒன்று செய், பரதன் நாடு ஆளட்டும், ராமன் அயோத்தியிலே இருந்தா உனக்கு என்ன தீங்கு செய்வான்? சரையினரி கரை ஓரத்திலே ஒரு ஆசிரமத்திலே இருக்கட்டும் என்று வேண்டினார். அவள் பிடிவாதமாக வரம் கொடுக்கவில்லையானால் உயிரை விடுவேன் என்றாள். மன்னன் வரத்தை தந்து ராம 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 ராம் என்று மூர்ச்சித்து விட்டார். அங்கே அயோத்தியிலே எங்க பார்த்தாலும் பஜனைகள், அலங்காரங்கள், ஆடி பாடுகிறார்கள். மன்னன் வரவில்லை என்று சுமந்திரர் கைகேசி மாளிகையில் வந்து, அம்மா சக்கரவர்த்தி எங்கே என்றார். முடிசூட்டுகிற ராகவனை இங்கு அழை என்றார். பகவான் வந்து தாயார் காலில் விழுந்தார். மகனே, இப்பொழுது சக்கரவர்த்தி ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அம்மா, என்ன கட்டளை? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள நீ போய் தாழிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசன் என்றாள். வேந்தன் என்று சொல்லாமல் அரசன் என்றாள். என்ன காரணம்? காலம் இல்லாதது அகாலம், ரசம் இல்லாதவன் அரசன். பெற்ற மகனை காட்டுக்கு அனுப்புவது ரசமான விஷயமா? அரசன் என்றாள். அப்பான்னு சொல்லலே, அப்பா என்ற மகன் கொஞ்சுவான். இது மன்னவன் கட்டளை, நீ நிறைவேற்ற வேண்டும் என்று பிரபு சம்மிதம் என்ற வகையிலே சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கின்றார். இயம்பினன், இனிமையாக சொன்னால் மொழிந்தான், விளக்கமாக சொன்னால் விளம்பினான், வகைப்படுத்தி சொன்னால் கூறினான், மேளம் போல ஓங்கி சொன்னால் இயம்பினான். இயம்னா மேளம். இயம்பினன் அரசன் என்றாள். என்ன சொன்னார்? ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே. பரதனே என்று ஏன் சொன்னார்? ஏகாரம் பிரிநிலை. பரதன் ஆளேன்னு சொன்னார். பரதன் ஆளற்று நான் துணை செயலாளராக இருப்பேன் என்று ஒட்டுவார். ஆகவே பரதனே ஆள. உலகம் என்று சொல்லாமல் கடல் சூழ்ந்த உலகம் என்றார். என்ன காரணம்? உலகம் என்று சொன்னால் உலகத்தை தம்பி ஆளட்டும், கடற்கரை ஓரமா நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று ஆழி சூழ் உலகம் எல்லாம் பரதனியாள. இன்னொரு பொருள், நிலத்தை பார்க்க நீர் 3 மடங்கு அதிகம், கடல் சூழ்ந்த உலகம் ஒரு காலம் அழியும், அழிகின்ற உலகம் உனக்கு வேண்டாம், அழியாத முத்தி உலகத்துக்கு பாடுபடு என்ற அர்த்தத்தை வைத்து
ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனியாள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி. மணிமுடியைக் கண்டு உலகமெல்லாம் வணங்க வேண்டிய அவசியமில்லை. சடைமுடியைக் கண்டு உலகமெல்லாம் தாழ்ந்து வணங்கும். ஆகவே தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவ நேர்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் 14 என்றால் நீளமாகும் என்று அப்படி மடித்து 7 ஆண்டில் வா என்று இயம்பினன். கிராமங்களில் கிழவிகள் சொல்லுவார்கள், என் மகள் போன புதன்கிழமை ஸ்நானம் செய்தால் மருமகள் தீவளிக்கு ஸ்நானம் பண்றாள் என்று வேகமாக சொல்லுவார்கள். அதுபோல 14 ஆண்டு என்றால் நீண்டு விடும் என்று 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். இதை கேட்ட பகவான் என்னவா மகிழ்ச்சி அடைந்தார். இப்பொழுது எம்மானோரால் இயம்புதற்கு எளிதோ, யாரும் செப்பாருங்குணத்தீராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பது முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. ஏன் பதவி வில்லங்கத்தை தரவல்லது, கானகத்திலே சென்று தவஞ்செய்தால் பரகதி உண்டாகும் என்று எம்பெருமான் எண்ணி என்ன சொன்னார்? அம்மா, மன்னவன் பணி என்றாயில் நும் பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தந்தை காட்டிலும் தாய் சிறந்தவள். தாய் காட்டினால் தான் தந்தை தெரியும். மகனே, இவர்தான் உன் தந்தை என்று அம்மா சொன்னாதான் தெரியும், நம்பினால்தான் தெரியும். ஆகவே தாயை 9 ராத்திரி வணங்குகிறாள் நவராத்திரி, தந்தையை ஒரே இரவு வணங்குகிறாள் சிவராத்திரி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். மாத்ருதேவோ பவ, அப்புறம் பித்ருதேவோ பவ. அம்மா அப்பா சொல்ல வேணுமா? நீங்க சொன்னா போதாதா? மன்னவன் பணி அன்றாகில் பணி மறுப்பனோ, தாங்கள் சொன்னா நான் மறுப்பேனா? ராஜ்யம் யாருக்கு? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ. தம்பி வரதன் பெற்ற செல்வம் என்னுடைய செல்வம் அல்லவா என்பது ஒரு பொருள். தகுந்தவர்கள் வீட்டிலே இன்னும் ஒரு வட்டமாக பித்தளையினால் எழுதியிருப்பார்கள், அவுட்னு போடுவார்கள். 2 பொருள் வருகிற மாதிரி கம்பர் சொன்னார். மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பனோ. அப்பா சொல்ல வேண்டுமா? நீங்க சொன்னா போதாதா என்பது ஒரு பொருள். மற்றொன்று, 60,000 ஆண்டு தவஞ்செய்து என்னை வண்ணம் வண்ணமாக வளர்த்த தந்தை காடுபோடு சொல்லுவாரா? மரவுரி உடுத்து கல்லின் மேல படுத்து காய்கனி உண்டு மழை நாள் பனி நாள் காற்று நாள் என்று பாராவண்ணம் சடைமுடியோடு காடுபோ என்று அப்பா சொல்லுவாரா? மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி மறுப்பனும். மற்றொன்று, என்னை காட்டிலும் பரதன் 1000 மடங்கு உயர்ந்தவன். நான் கல்லின் மேல் படுக்க அவன் பஞ்சு மெத்தையில படுப்பானா? நான் மரவுரி உடுக்க அவன் பட்டு உடுப்பானா? அண்ணனைப் போலே நானும் வனம் வருவேன் என்று என் தம்பியின் காடு வருவான், மரவுரி உடுப்பான். நீ வாங்கிய வரத்தாலே, நீ செய்த தந்திரத்தாலே என் பின்னவன் பெற்ற செல்வம் என்ன பெற்றான்? அடியனேன் பெற்றது. இப்ப நான் எது பெற்றேனோ அதுதான் பரதன் பெற்றான். நீ என்னை கெடுக்கவில்லை, பரதனை கெடுத்து விட்டாய். போய் வருகிறேன் என்று பகவான் புறப்பட்டார். கௌசலையினிடத்திலே சென்று வணங்கி தகவலை சொன்னாள். அவள் மிகுந்த வேதனை அடைந்தாள். ஓ என்று கதறி அழுதாள். அந்த அழுகுரலை கேட்டு அயோத்தி மாநகரம் கவலை கடலிலே அழுந்தியது. அங்கே இளைய பெருமாள் வந்தார். அவர் ஆதிசேஷ அவதாரம். நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம் என பேர் என்னோடு எதிர்கட்டும் குதிக்கட்டும் சித்திர கணையால் அத்தனை பேரையும் கொன்று நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனுக்கு மகுடம். அரசியலாயுது சிங்க குருளைக்கு இடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட்கடும் குட்டியை ஊட்ட விரும்பினாலும் கங்கைக்கு இறைவன்
கடகக்கை புடைத்து நக்கான். கரங்களோடு கரங்களை தட்டி, சிங்கம் இருக்கின்ற சிம்மாசனத்திலே நாய்க்குட்டி இருப்பதாம். கூருடன் ராஜ விழி விழிக்கிற போல் பட்டம் கொள்ளும வரதற்கு முடிசூட, தரணியில் சக்கரையும் மாவும் சரியா எண்ணும் தசரதனும் கிடந்து மனம் பாட, திரவிமன் பனி போல் என்னோடு எரித்த மன்னர் எவரும் பயந்து விருதுகள் போட, அரசிட்ட சாமிக்கு தவசிட்ட நீலி மகன் ஆட்டுக்குட்டி போலோட கட்டு கைகையின் தள்ளாட, நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்றேன் ராமனே கூட்டம். அந்த வில்லோசை அயோத்தி மாநகரத்தை நடுங்க வைத்தது. ராஜ தர்பார்ல நடக்கு. அங்க பகவான் ஓடி வந்தார். தம்பி, இத்தனை கோபமும் நல்லாய் வந்தது ஏதடா தம்பி, இது சொல்லாய். அந்த தர்பார்லே தத்துவமாம் உந்தன் புத்தி எல்லாம் வெள்ளை, தகப்பன் பேர் விளைக்கின்ற பிள்ளையல்லோ பிள்ளை. தம்பி, என்ன உனக்கு சீற்றம்? அண்ணா, கைகேசி வரம் வாங்கினாளாம், சக்கரவர்த்தி வரம் கொடுத்தாராம், பரதன் ஆளப்போகிறானாம். புவிப்பாவை பரங்கட போர் உவந்தாரையெல்லாம் அவிப்பானும் அவித்தவரி ஆக்கையை அண்டம் முற்ற குவிப்பானும் நினக்கு மௌலி கதிப்பானும் நின்றனன். தேவரீருக்கு மகுடம் சூட்ட இருக்கின்றேன், அரசர்களையெல்லாம் கொல்லுவேன், வந்தவரை வெல்லுவேன், கொஞ்சம் சும்மா இருங்கள். தம்பி, இந்த மண்ணுக்கே சீற்றம் கிடையாது அயோத்தி, சீற்றம் விளையா நிலத்து உனக்கு எங்கன் விளைந்தது என்றான். சில ஊரிலே சில பொருள்கள் விளையாது, பூமியில குளிர்ச்சி இருக்காது. இந்த அயோத்தியிலே கோபம் விளையாது, நீ மனிதன், எவ்வாறு கோபம் வந்தது என்று கேட்டார். அண்ணா, 60,000 ரூபாயிலே ஒரு பெண்மணி வைர நெக்லஸ் செய்தாள். தம்பியின் திருமணத்துக்கு அணிந்து கொண்டாள். கணவனார் கேட்கிறார், ஏன் அணிந்து கொண்டாய்? இன்றுதான் அணியாமல் இந்த வைர அணிகலத்தை என்றுதான் அணிவேன் என்றால் அந்த மனைவி. அதுபோல தேவரீர் மகுடாபிஷேக விழாவுக்கு தடை வந்த பொழுது கோபமாயிருக்கிற பூணாரத்தை நான் பூணாமல் என்றுதான் பூண்பேன். விண்ணும் மண்ணும் தங்களுக்கு சொந்தம். அந்த கிழவன் இளைய தாரத்தின் முகத்தினாலே இளையாளுக்கு வரம் கொடுத்தான். அது வரமா? என் கழுத்தை அறுக்கின்ற அறம். கொஞ்ச நேரம் இருங்கள் என்றார். தம்பி, நன்றாக சிந்தித்துப் பார். நதியிலே தீர்த்தம் இல்லையானால் அது நதி தப்பல்ல, மழை தப்பு. நதியின் பிழையன்று நரும் புனல் இன்மை, அத்தே பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்தா விதியின் பிழை இதற்கென்னை வெகுண்டது என்றான். எல்லாம் விதியின் பிழையினார். என்ன விதி? பகவானோ தெய்வம், பரமாத்மா, வைகுண்டவாசன், அவருக்கேது விதி? ராவணன் செய்த விதியின் பிழை. அந்த விதி என்பது ராவணனை குறித்து. அண்ணா, விதி விதி என்று மதியிழக்கிறவன் நான் அல்ல, விதிக்கும் விதி காண்பேன். தம்பி, வேதம் படித்த வாயினாலே விதி இல்லை என்று சொல்லலாமா? மறைந்த நாவால் பேசுகின்றாய். சீற்றத்தினாலே உனக்கு தெளிவு இல்லை. என்னை கானகம் போகச் சொன்னவர் தந்தை. தந்தை வார்த்தை நான் கேட்பேன். எனக்கு தசரதன் தந்தை இல்லை, உலகங்களை எல்லாம் அழிப்பேன். தம்பி, உனக்கு அப்பா யாரு? அம்மா, அப்பா, தெய்வம் எல்லாம் தாங்கள் தான். ரொம்ப சரி. உன் உரிமையிலே நான் கை வைக்கவில்லை. உனக்கு அப்பா நான். ஆனா என் உரிமையிலே நீ கை வைக்காதே. எனக்கு அப்பா தசரதன். என் தந்தை வார்த்தையை நான் கேட்பேன். உனக்கு அப்பா நான்,
என் வார்த்தையை நீ கேளுன்னு. அப்படி சொன்னவன் யாரு? தென் சொல் கடந்து வட சொல் கடற்கு எல்லை தேர்ந்தான். சீத்தன் தணிந்தார். ராமரும் லட்சுமணரும் சுமித்திரனுடைய வீட்டுக்கு போனார்கள். நிகழ்ந்த நிகழ்ச்சியை அறிந்த அவள் வருந்தினாள். அப்போது கைகேசி மரவுரி கொடுத்து அனுப்பினாள். பட்டாடையை அவிழ்த்து மரவுரி புனைந்தார் பகவான். இதை பார்த்தாள் சுமித்திரை. கண்ணீர் வடித்தாள், உள்ளன் துடித்தாள். மரவுரி கொண்டு வந்து இளையவன் கையில கொடுத்து, இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகுடன் இதன் வார்த்தை லட்சுமணா 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 அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இந்த மரவுரி அந்த வனத்தில் கொண்டு ஏகு உடன் இது என் வார்த்தை லட்சுமணா. மகனே, தந்தை சொல்லை நிறைவேற்ற ராமன் கானகம் போகின்றான். தாய் சொல்லை நிறைவேற்ற நீ அவன் உடன் செல்லு. ராமன் எந்த வார்த்தையை சொல்வானோ அதுதான் உனக்கு மந்திரம். அந்த வார்த்தையே மந்திரமாய் அண்ணன் அடி பூஜை செய்யடா லட்சுமணா. இப்பவும் தம்பிகள் அண்ணனுக்கு பூஜை செய்கிறார்கள். அடி பூஜை அங்க செய்வது அடி பூஜை, திருவடி பூஜை. மகனே, பாத பூஜை செய்வதற்காக மட்டும் நீ கானகம் போவது சிறப்பன்று. வெம்பிய காட்டினில் அரக்கர் வந்தால் அண்ணன் முன்னே போய் நில்லடா லட்சுமணா. தம்பி உடையவன் படைக்கஞ்சான் என்னும் சொல் சாதித்து கொள்ளடா லட்சுமணா. மனைவி உடையான் விருந்து கஞ்சான், வாகனம் உடையான் வழிக்கு அஞ்சான், கல்வி உடையான் பேச்சுக்கு அஞ்சான், ஆடை உடையான் அவைக்கு அஞ்சான், தம்பி உடையவன் படைக்கு அஞ்சான். அது மட்டுமில்லை, அம்மா பகைவரல் நிரம்பிய கானகத்துக்கு அனுப்புகின்றாளே என்று வருந்தாதே. மலை மேல் இருப்பவரை பன்றி பாய்வதுண்டோ, மயங்காதே தியங்காதே லட்சுமணா. அலையாடி புரண்டாலும் அண்ணன் இருக்க உன்னை ஆறால் என் செய்யலாம் லட்சுமணா. இன்று தொடங்கி உனக்கு தாய் சீதை, உனக்கு தந்தை ராமன். ராமன் எந்த கானகத்தில் இருப்பானோ அது அயோத்தி. தாயே சீதையாம் தகப்பனே ராமன், இந்த தலமே வனமடா லட்சுமணா. ஆயாசம் பாராதே, எள்ளென்னும் எண்ணெயாக செய்து வாடா லட்சுமணா. அவன் பருத்தினா நீ புடவையை கொண்டு வந்து கொடுக்கணும். அவன் எள்ளென்றா எண்ணெயை கொடுக்கணும். போய் வா. பின்னே ஒரு வார்த்தை சொன்னாள். பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல். தம்பி என்னும் படிக்கு அன்று. தம்பி என்ற உறவு இன்று தொடங்கி இருக்கக்கூடாது. நீ ராமதாசன். அவன் அயோத்திக்கு வந்தால் வா, இல்லையானால் அவனுக்கு முந்தி இறந்து போன்னு சொன்ன பகவான் சீதையினிடத்திலே சொல்ல, பிராட்டியார் கணவனாரோடு புறப்பட ஆயத்தமானாள். அவள் திருமாங்கலின் தவிர எல்லா அணிகலங்களையும் தொடர்ந்து ராமன், சீதை, லட்சுமணன் ஆகிய மூவருமாக வனவாசத்துக்கு புறப்பட்டார்கள். ஆவும் அழுத அதன் கன்று அழுத, அன்று அலர்ந்த பூவும் அழுத, புனல் புல்லழுத, சராச்சரங்கள் எல்லாம் அழுதன. இவ்வாறு எம்பெருமான் தேரிலே ஏறி 16 மைல்கள் சென்று ஒரு நதி தீரத்திலே தங்கினார். நீராடி நித்திய கர்ம அனுஷ்டானங்களை செய்தார் என்று சொல்லி இந்த அளவில் பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளராய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.